ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பைனான்ஸ் வெப்3 வாலெட் கண்டக்ட் பண்ணுற சோல் ப்ரோட்டோக்காலோட மெகா ட்ராப் ஆட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சோல் ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. 200 மில்லியன் வேல்யூவேஷனில் இருக்குது. அது போக பப்ளிக் சேலுக்காக அடிஷ்னலாக $80K வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. OKX வெஞ்சர்ஸ், பைனான்ஸ் லேப்ஸ் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோல் ப்ரோட்டோக்காலோட டோட்டல் சப்ளை அப்படின்ட்டு பார்க்கும்போது நியர்லி 10 பில்லியன் கிட்ட வருது. இவங்களோட டோட்டல் சப்ளைலேருந்து 5% ஆஃப் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வெப்3 மெகா ட்ராப் ஆட்ராப்புக்கு மட்டும் அலாட் பண்ணியிருக்காங்க. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இவங்களோட டோட்டல் சப்ளைலேருந்து 588 மில்லியன் சோல் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வெப்3 ஆட்ராப்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுற யூசர்ஸ்க்கு பர் பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு $20 $50 வரைக்கும் ஆன் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி கூட நம்மளோட சேனலில் பைனான்ஸ் வெப்3 லிஸ்டா மெகா ட்ராப் ஆட்ராப் பற்றி வீடியோ போட்டிருந்திருப்பேன். அந்த வீடியோவில் ஜாயின் பண்ண யூசர்ஸ் பர் பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு $20 $35 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஒரு சில ப்ரோ லூட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா $300 மேலே வந்து ஆன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்மளுடைய டெலகிராம்லேயே நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இவர் பார்த்திங்க அப்படின்னா 12 பைனான்ஸ் அக்கௌண்ட் மூலிமா மல்டிபிள் அக்கௌண்ட் போட்டு $300 மேலே ஆன் பண்ணியிருந்தார். உங்ககிட்ட வந்து மல்டிபிள் பைனான்ஸ் வெரிஃபைட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா மல்டிபிள் அக்கௌண்ட் போட்டு கூட இந்த ஆட்ராப்பில் உங்களால் அதிகமாக ஆன் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் லிஸ்ட்டாக ஆட்ராப் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த சோல் ப்ரோட்டோக்கால் ஆட்ராப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். எப்படி இந்த ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கிரிப்டோ ஆட்ராப்ஸ் பற்றின வீடியோஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் இன்னும் டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆட்ராப்ஸ் பற்றின அப்டேட் எல்லாமே டெலகிராமில் தான் கொடுப்பேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் இந்த ஆட்ராப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வெரிஃபைடு பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இன்கேஸ் உங்ககிட்ட பைனான்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கொடுக்குறேன். நியூ அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. KYC கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். KYC எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஸோ உங்களோட எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அண்ட் வேலெட் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். வேலெட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் வெப்3 வாலெட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இதுவே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரி பாஸ்வேர்டு எல்லாமே செட் பண்ண சொல்லும். அதெல்லாம் நீங்கள் செட்டப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜ்க்கு வந்துடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆட்ராப்ஸ் அப்படின்னு இருக்கும். ரைட் சைடில் சின்னதாக ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்கோயிங்கில் இருக்கக்கூடிய ஆட்ராப்ஸ் எல்லாமே வரும். இதில் சோல் ப்ரோட்டோக்கால் மெகா ட்ராப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டேரெக்டாக நம்மளுக்கு ஆட்ராப் பேஜ் வந்துடுச்சு. இந்த ஆட்ராப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 7ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 17 அன்றைக்கி வந்து எண்டாக போகுது. இது கிடைப்பட்ட டைம் லைனில் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஆட்ராப்பில் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அண்ட் இதில் ரிவார்டு இன்ஃபோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மை ஸ்கோருன்ட்டு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்கோர் நீங்கள் ஆன் பண்ணுறது மூலிமா இந்த ஆட்ராப்பில் உங்களுக்கு அலோகேஷன் வந்து கிடைக்கும். எப்படி இந்த ஸ்கோரை வந்து ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறேன். கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் 2 டாஸ்க் இருக்குது. ஒன்று லாக் BNB அப்படின்ட்டு இருக்குது. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வெப்3 quest அப்படின்ட்டு இருக்குது. இதில் செகண்டாக இருக்கக்கூடிய அந்த வெப்3 quest டாஸ்க் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். லாக் BNB டாஸ்க் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்படுறது நான் மட்டும் பண்ணலாம். இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ட் quest அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துருக்கும். டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.00011 BTC வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ எப்படி நம்ம வந்து ஸ்டேக் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா BSC நெட்வொர்க்கில் BNB ஸ்டேக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் தான், ஜஸ்ட் பேக் டு வேலெட் வந்துருங்க. வேலெட் வந்த பிறகு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு $15 வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $15 வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. டெபாசிட் பண்ண பிறகு கீழே ட்ரேட் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் ஆப்ஷன் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். ஃப்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா USDT இருக்குது. USDT தான் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. எந்த கிரிப்டோ வேணாலும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஒரு $15 வர்த்து இருந்தால் மட்டும் போதும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு BNB வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு மேக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ட்ரேட் அண்ட் கன்ஃபார்ம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக BNB பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பேக் வந்துடுங்க. அசெட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா BNB இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வேலெட் வந்துடுங்க. அசெட்டை கிளிக் பண்ணுங்கள். ரிசீவ் கிளிக் பண்ணுங்கள். கீழே ரிசீவ் டோக்கன்ஸ் வியா அட்ரஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட EVM வேலெட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ண பிறகு ஹோம் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் கிளிக் பண்ணிக்கோங்க.
அசெட் அண்ட் வித்ரா பிஎன்பி செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் வியா கிரிப்டோ நெட்வொர்க் செலக்ட் பண்ணிவிட்டு அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் வெப்20 செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் வித்ரா கன்ஃபார்ம் டன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணியாச்சு. இந்த பேமெண்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். பேக் டு வேலெட் வந்துடலாம். அசைட் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம டெபாசிட் பண்ண பிஎன்பி ரிசீவ் ஆகிடுச்சு. ரிசீவ் ஆன பிறகு கீழே இருக்கக்கூடிய ட்ரேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. டாப்பில் பிஎன்பி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகியிருக்கு. செலக்ட் ஆகலை அப்படின்னா பிஎன்பி கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் பிடிசி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். பிடிசிபி அப்படின்ட்டு வந்திருக்கும், பிடிசி வெப்20 நெட்வொர்க்கில். இதை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு ஸோ இப்போ நம்ம இந்த பிடிசி வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 0.00011 பிடிசி தேவை. என்கிட்ட அவைலபிள் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா 0.02 பிஎன்பி இருக்குது. நான் 0.015 என்டர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0.0001 பிடிசி தான் கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் கிளியர் பண்ணிவிட்டு 0.017 போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 00012 பிடிசி நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு $12 நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ ஸ்வாப் கிளிக் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம். ஆர்டர் வந்து சப்மிட் ஆகிடுச்சு, ப்ராசஸிங்கில் இருக்குது. இது கம்ப்ளீட் ஆக சில செகண்ட்ஸ் தான் ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டட் அப்படின்ட்டு வருது. அசைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு முறை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ண பிடிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். கீழே இருக்கக்கூடிய டிஸ்கவர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப்குள்ளே போய்க்கோங்க. மறுபடியும் சோல் ப்ரோட்டோக்கால் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்டார்ட் கொஸ்டின் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் நவ் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டார்ட் நவ்வை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நமக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜ்க்கு வந்திருக்கும். டாப்பில் கனெக்ட் வேலெட் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு பைனான்ஸ் வேலெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட வேலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆன பிறகு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிசியோட பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும். 0.00011 வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ண பிறகு கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த அப்ரூவ் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் அப்ரூவ். ஓகே டன். ஸோ அப்ரூவிங் பிடிசிபி ப்ரொசீட் அப்படின்ட்டு வந்துடுச்சு. இப்போ டெபாசிட் ஆப்ஷன் காட்டுது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம். இந்த டிரான்சாக்ஷன்லாம் நம்ம பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி நெட்வொர்க் ஃபீஸாக தேவைப்படும். ஸோ இந்த பிடிசி பை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிஎன்பி ஹோல்டு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துடுச்சு. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டாப்பில் இந்த இடத்துல பிடிசி பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிருக்கு. வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 0.00011 பிடிசி காட்டுது பாருங்கள். மேக்ஸ் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துடலாம். அசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு முறை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிடிசி இருந்திருக்கும். இப்போ சோல் பிடிசி அப்படின்ட்டு மாறிட்டு இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம ஸ்டேக் பண்ண டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாலெட்லேயே தான் இருக்கும், எங்கேயும் போயிருக்காது. சரிங்களா? இந்த ஸ்டேக் பண்ண டோக்கன்ஸை வந்து பார்த்திங்கன்னா Jan 17 அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து அன்ஸ்டேக் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்கவர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் சேம் அந்த ஏர்ட்ராப் பேஜுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஓகே டன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண பிறகு கீழே வந்துட்டு ஸ்டார்ட் குவெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ லெஃப்ட் சைடில் வெரிஃபை அப்படின்ட்டு இருக்கும். இந்த வெரிஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு மாறுது. கம்ப்ளீட் ஆன பிறகு ஜஸ்ட் பேக் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0 பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். நான் ஒரு முறை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்கோர் வந்து 500 ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்கோர் நீங்கள் எவ்வளோ அதிகமாக வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து காயின் லிஸ்டிங் அப்போ உங்களுக்கு அலோகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். நம்ம கீழே இருக்கக்கூடிய இந்த Web3 குவெஸ்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் அப்படின்னாலே நம்மளுக்கு 500 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் பாயிண்ட்ஸ் ஆன் பண்ணலாம். பட் அது வந்து கேட்டிங்கன்னா அதிகமான அமௌண்ட் வச்சுருக்கிறவங்க பண்ணலாம். என்ன அப்படின்னா பிஎன்பி வந்து லாக் பண்ணி ஆன் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து பிஎன்பி ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளாக ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல லாக் பிஎன்பி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து டேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஎன்பி வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஹோல்டு பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. 30 டேஸ் நீங்கள் ஹோல்டு பண்ண போகிறீங்கன்னா 100 பாயிண்ட்டு, 60 டேஸ்க்கு 110. ஸோ இந்த மாதிரி 120 டேஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம்.
கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 0.05 BNB இருக்குது. கரண்ட் BNB ப்ரைஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு $35 $40 கிட்ட வரும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பண்ணுங்கள். பட் நீங்கள் கம்மியான BNB நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பயனாக இருக்காது. நீங்கள் அதிகமான BNB 1 BNB 2 BNB இந்த மாதிரி வச்சுருந்து அதை நீங்கள் ஸ்டேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு அதிகமான ரிவார்டு வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் Web3 கொஸ்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு 500 பாயிண்ட் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 17 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஜனவரி 17 அன்றைக்கி நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அண்ட் ஜனவரி 17 அன்றைக்கும் இந்த சோல் ப்ரோட்டோகால் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகுது. ஒன்ஸ் நம்மளுக்கு அலோகேஷன் செக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம உடனே வந்து செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு $20 $50 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ஆட்ராப்பில் மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டேக் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த BTC கூட நம்மளால் அன்ஸ்டேக் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதை எப்படி அன்ஸ்டேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 17 அப்புறமேட்டுக்கு சொல்கிறேன். இப்போ கூட அன்ஸ்டேக் பண்ணலாம் தான், பட் யாரும் வந்து அன்ஸ்டேக் பண்ண வேண்டாம். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக நம்ம வந்து ஜனவரி 17 அப்புறமேட்டுக்கு வந்து அதை அன்லாக் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நம்மளுடைய டெலகிராம்லேயே போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட 4-5 பைனான்ஸ் வெரிஃபைடு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 4-5 அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது மூலயமா உங்களோட இன்கம் அதாவது ரிவார்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அதிகரிச்சிக்க முடியும். உங்களுக்கு விருப்பம் இருக்குது, உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் போட்டு கூட ஆன் பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னால் முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஆட்ராப்போட நான் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். See you, bye bye and tata guys.